இப்போ டாக்டர் அப்போ நீங்கள் சொன்ன 5 months பேபி நியூ பார்ன் பேபிஸ்க்கு கூட நீங்கள் சொன்ன இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, 1 monthலேயே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? இல்லை ஆமாம்மா. இது வந்து எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வயசில் கூட 1 மாதம் 2 மாதம் குழந்தைகளுக்கும் கூட கட்டி வருமா, கேன்சர் வருமானு கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது. பட் ஆன்சர் இஸ் எஸ், வரலாம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பேபிக்கு வந்து நியோநேட்டல் ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். அதாவது அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது, கருவாக இருக்கும்போது அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதுல வந்து ஒரு பேபிக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து லிவரில் வந்து கட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து சரி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ண முடிஞ்சுன்னா நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த 26 வாரமோ 28 வாரமோ இருக்கும்போது கண்டுபிடிச்சோம். அந்த பேபி வந்து கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்டே வந்துட்டு பாப்பாவும் பிறந்துருச்சு. பிறந்ததுக்கப்புறம் வந்து அந்த கட்டி வந்து என்னென்னு பார்க்கும்போது பார்த்தா அது வந்து ஒரு ஹெமான்ஜியோமா, கன்ஜென்டல் ஹெமான்ஜியோமா அப்படின்னு சொல்கிற வகையான கட்டி. அது என்னென்னா புரியுற மாதிரி சொன்னால் ரத்த கட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னென்னா சில வகையான கட்டிகள் வந்து அது கேன்சர் கட்டியாக இருக்காது. அது வந்து சாதா கட்டி தான், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கேருந்து கீழே வரைக்கும் பெரிய கட்டி. அது பேரண்ட்ஸுக்கு பார்த்தாவே பயமாக இருக்குது. சார் அது எப்படியா எடுத்து விட்ருங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வேண்டாம், பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி ஹெமான்ஜியோமா கட்டியெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பெருசாக இருந்தாலும் பல வகையான ஹெமான்ஜியோமா கட்டிகள்லாம் வந்து 8 மாதம் 10 மாதத்துக்குள்ளே தானாக சுருங்கி சரியாயிடும். அது வந்து கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பேபியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து வயிற்றில் கருவாக இருக்கிறதுலேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஐ திங்க் அந்த பேபிக்கு வந்து கரூர்லேருந்து வர பேபி 4-5 மாதம் ஆச்சு. அந்த கட்டி வந்து தொந்தரவு இல்லாமல் தான் இருக்குது. பேபி அருமையாக வளர்ந்துட்டுருக்கு. வி ஆர் ஹோப்பிங் தட் நெக்ஸ்ட் 4-5 monthஸில் தானாக அது வந்து சுருகி அது சரியாயிரும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்து கருவில் இருக்கும்போதும் கூட, அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதும் கூட இந்த சில வகையான கட்டிகள் வந்து லிவரில் வரலாம். அப்படியே வந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கான அருமையான வழிமுறைகள் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டா ஒன்றா கீமோவோ இல்லை ஆப்ரேஷனோ பண்ணி அதை வந்து சரி பண்ணவும் முடியும். சில சமயம் வந்து ஆப்ரேஷனே தேவையில்லை, தானாகவே சரியாயிக்கும். அந்த மாதிரி இருக்க கட்டி வந்து நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா ஜஸ்ட்டு மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பேசாமல் அதை வந்து கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தால் போதும், அது தானாக சரியாயிடும்.